வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான 2 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வர 13ஆம் தேதி ஆகஸ்ட் 13ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கியமாக 3 ஆலோசனைகள் நடக்க போகுது. ஒன்று, அமைச்சரவை மாற்றம் குறித்து டிஸ்கஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பது பற்றி ஆலோசனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள போறாரு. ஆகஸ்ட் 22, 23 அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள போறாரு. அதை பற்றியும் ஆலோசனை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சமீபத்தில் பத்திரிகையாளர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வலுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு தமிழக முதலமைச்சர் என்ன சொன்னாரு அப்படின்னா, வலுத்திருக்கு, ஆனா இன்னும் அந்த கோரிக்கை பழுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருந்தாரு. பாஜக கூட அதுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. என்னன்னா, திமுகவுக்கு ஆதரவான பத்திரிகையாளர் இப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு மக்கள்லாம் நினைக்கிற மாதிரி, மக்கள்லாம் கோரிக்கை வைக்கிற மாதிரி இப்படி ஒரு கேள்வியை கேட்க சொல்லியிருக்காங்க. திமுகவே கேட்க சொல்லிட்டு அதுக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஆமா கோரிக்கை வலுத்திருக்கு ஆனா பழுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பாயிண்ட் என்னன்னா, ஆகஸ்ட் 13ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பது பற்றி ஆலோசனை நடக்குது. அமைச்சரவை மாற்றம் பற்றி ஆலோசனை நடக்குது. முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் பற்றி ஆலோசனை நடக்குது. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உயர்நீதிமன்றம் அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். சவுக்கு சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா, சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அவரை கைது பண்ணியிருக்காங்க. சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த குண்டர் சட்டத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்காங்க. அந்த வழக்கு விசாரணை நடக்குது. இப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடியே சவுக்கு சங்கர் அவர்கள் மீது குண்டாஸ் போடும்போது நம்ம சேனல்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்கோம், இந்த குண்டர் சட்டம் அப்படிங்கிறது, குண்டாஸ் அப்படிங்கிறத யாருக்கு பயன்படுத்தணும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பண்றாங்கல்ல, பாலியல் வன்கொடுமை இப்படி பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்க மீது குண்டாஸ் பதிவு பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா போதைப் பொருள் கடத்துறது, போதைப் பொருளை விற்பனை செய்கிறது, இது மாதிரியான காரியங்களை இன்வால்வ் ஆகுறாங்க பார்த்தீங்களா, அவங்க மீது குண்டாஸ் போடுவாங்க. 2, மூணாவது தொடர்ச்சியாக குற்றங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மீது குண்டாஸ் போடுவாங்க. ஸோ இதுக்கு தான் குண்டாஸ் அதிகமாக பயன்படுத்தப்படும். ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு யூடியூபர், அவருக்கு எதிராக குண்டாஸ் பதிவு செய்கிறது அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் நிற்காது அப்படின்னு நம்ம ஆல்ரெடியே நம்ம சேனலில் பேசியிருக்கோம். இப்போ அதுதான் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் மீது குண்டாஸ் போட்டதுக்கு உயர்நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, சவுக்கு சங்கருடைய பேச்சுக்கு தண்டனை பெற்று தரலாம், ஆனால் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் குறிப்பிட்டிருக்காரு. பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த தடுப்பு காவல் சட்டம். அதை தற்போதும் பயன்படுத்தினா நம்மை ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு அது கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் குறிப்பிட்டிருக்காரு. மீடியாக்கள் தான் நம்ம நாட்டுடைய 4வது தூண். அவர்கள் மீது குண்டாஸை பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு. மீடியா மற்றும் யூடியூபருடைய குரல்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம மீண்டும் பிரிட்டிஷுடைய அந்த பீரியடுக்கே நம்ம போக நேரிடும். இப்போ நீங்கள் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா, போலீஸுக்கு எதிராக, லாயர்ஸுக்கு எதிராக, நீதிபதிக்கு எதிராக கூட விமர்சனம் முன்வைக்கப்படுது. அப்போ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? சவுக்கு சங்கர் இப்படி பேசிட்டாருன்னு சொல்றீங்களே, சவுக்கு சங்கருக்கு எப்படி சவுக்கு சங்கர் இப்படி பேசுறாரு, சோர்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே பேசுறாரு. அந்த சோர்ஸ் யாரா இருப்பா? காவல்துறைக்கு எதிராக சவுக்கு சங்கர் பேசுறாருன்னா அப்ப அந்த சவுக்கு சங்கருக்கு தகவல் கொடுத்த அந்த சோர்ஸும் காவல்துறையை சேர்ந்தவராக தான் இருப்பாரு. அவங்க மீது ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சா, அவங்க யாரு, சவுக்கு சங்கருடைய சோர்சஸ் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு அடுக்கடுக்காக சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆக மொத்தம் தமிழக அரசாங்கம் சவுக்கு சங்கரை குண்டாஸ்ல கைது செஞ்சாங்க பார்த்தீங்களா, அது தவறு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கு பாஜகவினரும் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. திமுகவை எதிர்த்து யாரெல்லாம் சோசியல் மீடியாவில் பதிவு போடுறாங்க, இல்லை சமூக வலைதளத்தில் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள உடனடியாக கைது செய்யக்கூடிய வழக்கத்தை திமுக அரசாங்கம் தொடர்ந்து பண்ணிக்கிருக்கு அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்க இப்போ பாஜக திமுக இடையே இந்த டாப்பிக்கில் டிபேட் நடக்குது. இந்த 2 டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.